நிறைய நேரங்கள்ல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கியோ, உண்மையா இருக்கியோ, நல்லவனா இருக்கியோ, அவ்வளவுக்கு எவ்வளவு உன்னோட லைஃப் நல்லவங்களை, உண்மையா இருக்கிறவங்கள, தெய்வ பக்தியோட இருக்கிறவங்க, தர்மத்தை நினைக்கிறவங்க, மனசுல யார் ஈவு இறக்கம் இருக்கிறவங்க, ஈரம் இருக்கிறவங்கள தான் அதிகம் இந்த காலமும் மனிதர்களும். ஓனாய் நரியும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி ஒரு யானையை கூட சாச்சிரும் அப்படின்னு ஓனாய் எல்லாம் நினைக்கும். நான் இப்பயே சொல்றேன், யானையை சாச்சிடலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல ஒரு தப்பை செய்யாதவங்க, குற்றம் செய்யாதவங்க, குற்றம் மற்றவர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுங்க. யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான், யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான், யாரோ ஒருத்தன் புற சொல்லிட்டு பின்னாடி குத்திருப்பான், யாரோ ஒருத்தன் குத்துன மாதிரி கதை எழுதிருப்பான், யாரோ வில்லனா இருந்திருப்பான், ஆனா உண்மையாவே நல்லது பண்ணவனா வில்லனா காட்டியிருப்பாங்க. யாரோ அழ வச்சிருப்பான், ஆனா அழ வைக்காதவ ஒருத்தனை அழ வச்சிட்டு இருப்பாங்க. இந்த காலமே இப்படிதாங்க. நான் இப்பயே சொல்றேன், நிறைய நேரங்கள்ல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கியோ, உண்மையா இருக்கியோ, நல்லவனா இருக்கியோ, அவ்வளவுக்கு எவ்வளோ உன்னோட லைஃபை பிட்டராகவும் கஷ்டமாகவும் உன்னை கீழே இழுக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறதுக்கு ஒரு நபர்ல ரெண்டு நபர்ல நீ பார்க்குற எல்லா இடத்துலையுமே குரூப்ல ஒருத்தன் நிச்சயமா இருப்பான் உன்னை காலி பண்றதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும். நான் இப்பயே சொல்கிறேன், நிறைய நேரங்களில் நீ யாரெல்லாம் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கியோ அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக உன்னோட ஹெல்ப்பெல்லாம் மறந்துட்டு, நீ அவங்களுக்கு நினச்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு, அவங்களுக்கு நீ உண்மையெல்லாம் இருந்ததை மறந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நீ பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்ல போகிற, என்ன செய்ய போகிறன்றது கேள்வி நான் முன்னாடி வைக்கிறேன். நீ நல்லா கண்டுபிடிச்சிட்ட, அவங்க உன்னை பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க, பயங்கரமாக துரோகம் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக உனக்கு உண்மையே இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? வாட் இஸ் தி பனிஷ்மெண்ட்? என்ன தண்டனை? அவங்களுக்கு என்ன கொடுக்க போற? ஏன்னா அவங்கள பற்றி நீ பின்னாடி பேச முடியாது, நீ அவங்க முதுகில் குத்த முடியாது, நீ அவங்கள ஏமாற்ற முடியாது. ஏன்னா இது எதுவுமே உனக்கு தெரியாது. நீ நல்லவன் தான், இன்னமும் நல்லவங்க தான். அப்படி இருக்கும் போது என்ன தண்டனை இந்த மாதிரி பீப்புளுக்கு? நான் இப்பயே சொல்கிறேன், இந்த மாதிரி பீப்புளுக்கு தண்டனை இந்த பூமியில் உன்னால் சாதாரணமாக கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய நேரங்களில் இவங்களோட லைஃப், இவங்களோட சாய்ஸ் இதுவே அவங்கள பள்ளத்தில் தள்ளி விட்டுருது. நிறைய நேரங்களில் யார் கேடான எண்ணத்தை வைக்கிறாங்களோ அவங்க தான் கெட்டு போகிறாங்க. கெடுவான் கேடு நினைப்பான். கெடுவான், அவன் கெடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான். அவன் தான் என்ன பண்ணுறான்? கேடு நினைக்கிறான். பழைய காலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, உண்ட வீட்டுக்கு வஞ்சனை பண்ணக்கூடாது. உண்ட வீட்டுக்குன்னா உனக்கு சாப்பாடு போடுறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு என்றைக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்ப்பான், கூரையை பார்ப்பான். இந்த கூரை பிரிச்சு யாருன்னா இப்போவே இவ்வளோ சோறு இருக்குதுன்னா உள்ள கூரை பிரிச்சா என்னன்னா கிடைக்கும்? அடப்பா, இவனுக்கு ஏதோ நல்லது செஞ்சானே, சாப்பாடு போட்டானே, தேங்க்ஸ் சொல்லாத. இல்லை நம்ம நாளைக்கு ஊருக்கு எப்போ சாப்பாடு வாங்கி தர்ற மாதிரி நினைக்காத. கூரையை பிரித்து இது எப்படா இது எல்லாத்தையும் காலி பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு கூட்டம். நீ நம்பி உன் வீட்டில் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அங்கே உனக்கு துரோகம். நீ நம்பி உன் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சி அவங்ககிட்ட பழகுவோம், உனக்கு தெரியாத அவங்க கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு துரோகம் பண்ணி சாச்சிட முடியுமா? நான் இப்பயே சொல்கிறேன், பல தடவை சாச்சவங்களை இன்னும் எத்தனை தடவைங்க சாய்க்க முடியும்? நான் இப்பயே சொல்கிறேன், இன்னைக்கு லைஃப்பில் ஏமாறுறான், இன்னைக்கு நேற்று ஏமாறுறான், பிறந்ததுலேருந்தே ஏமாற்றிருந்தாங்க, எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. நல்லவங்களை, உண்மையாக இருக்கிறவங்கள, தெய்வ பக்தியோடு இருக்கிறவங்க, தர்மத்தை நினைக்கிறவங்க, மனசில் யார் ஈவு இறக்கம் இருக்கிறவங்க, ஈரம் இருக்கிறவங்கள தான் அதிகம் இந்த காலமும் மனிதர்களும் ஏமாத்திட்டே தான் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஏமாத்தணும், ஐயோ என்னை ஏமாத்தினான்னு கோபம் வருது, பழகிருச்சு. துரோகம் தானே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது 100வது துரோகம், செலிப்ரேட் பண்ண. ஒரு துரோகம் 2 துரோகம் தான் பரவாயில்ல, இது 50வது துரோகம், செலிப்ரேட். இது 300 300 துரோகம் நான் ரீச் பண்ணிட்டேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு கவுண்ட். திருப்பியும் இத்தனை அடி வாங்கியும் இன்னமும் மனிதர்களை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். காரணம் என்னன்னா, இப்பயே சொல்றேன், யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இழந்துடக்கூடாது. நமக்கு நல்லவங்க நிச்சயமா கிடைப்பாங்க. நல்லவருக்கு என்னைக்குமே நல்லவங்க கிடைப்பாங்க. ஒருத்தர் ஏமாத்தி குழி விட்டு போனா கூட அந்த இடத்துல அவங்கள தூக்கி நிறுத்துறதுக்கும் அவங்கள காப்பாத்துறதுக்கும் நல்லவங்க நிப்பாங்க, கூட நிப்பாங்க, தோளுக்கு தோலா நிப்பாங்க. இன்னும் கருணையோட, இன்னும் பரிவோட, இன்னும் அன்போட இருப்பாங்க. உண்மை சொல்றேன் நானு. ஓனாய் நரியும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி ஒரு யானையை கூட சாச்சிரும் அப்படின்னு ஓனாய் எல்லாம் நினைக்கும். நான் இப்பயே சொல்றேன், யானையை சாச்சிடலாம்,
ஆனா யானையோட நம்பிக்கையும் யானையோட எண்ணத்தையும் யாராலையும் சாய்க்க முடியாது. நான் திரும்ப எழுந்துக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் நின்று அடிக்கணும்னு அந்த யானை முடிவு பண்ணுச்சுன்னா ஒரு க்ஷணம் கூட நிற்க முடியாது யாராலையும். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்கள தள்ளி விட முயற்சியோ இல்லை தள்ளி விடுறதுக்கோ இல்லை துரோகம் பண்ணுறதுக்கோ யாரு பண்ணாலுமே அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்பயே சொல்கிறேன், அவங்க தும்பிக்கையில் வாழலை, இந்த பூமியில் நம்பிக்கையில் வாழ்கிறாங்க. யார் ஒருத்தருக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கோ, கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்கோ, அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து பிறக்குது? கம்பேஷன், இந்த லவ் டுவர்ட்ஸ் ஹியூமன் பீயிங்ல. இந்த சக மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் கம்பேஷன். என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்டவங்க எல்லா இடத்துலையும் மனிதர்களை சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. 100 துரோகிகள் இருக்கிற இடத்துல ஒரு நியாயவான் இருக்க மாட்டானா? ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா? அந்த ஒரு நல்லவன் இவன் ஆளா இருக்கிற வரைக்கும் எதுவுமே யாரையும் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நான் இப்பயே சொல்றேன், என்ன உனக்கு சூழ்ச்சி யார் பண்ணாலும் நீ நல்லது பண்றதை மட்டும் விட்டுறாத, நல்ல எண்ணத்தை மட்டும் விட்டுறாத, பிறருக்கு நல்லது நினைக்கணுன்ற அந்த உள்ளத்தை மட்டும் விட்டுறாத. இதுதான் உன்னோட பிராண்ட், இதுதான் நீ, இதுதான் உன்னோட அடையாளம். நல்ல எண்ணத்தில் இருக்கிறவன், கொள்கையில் இருக்கிறவன், கேரக்டரில் இருக்கிறவன், நான் இப்பயே சொல்றேன், சாமி கூட கும்பிடுவான். சாமி அவனை கும்பிடும் கையெடுத்து. நல்ல எண்ணம், நல்ல கேரக்டர், ஒழுக்கம், இது யாருக்கிட்ட இருக்கும்? கையெடுத்து அவன் கும்பிடுவான். நான் சாமியை பார்த்து கோயிலுக்கு போவானா? கோயிலும் தெய்வமும் அவங்கள தேடி அவங்களுக்குள்ள வந்துடும். இதுதான் அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்ன பழமொழி. உன் முகம் எங்கேருந்து இருக்கு? அகம். முகத்துல சிரிப்பும் உண்மையை வச்சுட்டு போ, கூலாரு. யாரை பத்தியும் நம்ம என்னைக்குமே, நான் இப்பயே சொல்றேன், குறைச்சி எடக்கூடாத. ஒரு புலியை சாய்க்கிற தன்மை அந்த எலிக்கு இருக்கு. எலியோட உதவி புலிக்கு தேவைப்படுற காலம் எப்போ வேணாலும் வரலாம். இவங்கெல்லாம் என்னடா பெருசா, இவரெல்லாம் ஒரு ஆளா, இந்த அம்மாலாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வேணா உதறி நிறைய பேர் உங்களை விட்டு போயிடலாம். ஆனால் நான் இப்பயே சொல்கிறேன், ஒரு நாள் உங்களோட வளர்ச்சி செதற விடும், பதற விடும் எதிரிய. அன்னைக்கு உன்னோட BRAND பிராண்ட், நீ எப்பேற்பட்ட பிராண்டு, நீ எப்பேற்பட்ட மாசுன்றது உன்னை தூசுன்னு நினச்ச எல்லாருக்கும் புரிய வரும். அன்னைக்கும் நான் இப்பயே சொல்கிறேன், உன்னை மட்டம் தட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நான் இப்பயே சொல்கிறேன், தென்னை மரம் மேலே இருக்கிற தேங்காவும் சரி, கீழே அடி மட்டத்தில் இருக்கிற புல்லும் சரி, இது ரெண்டுமே வானத்தையும் பூமியும் இதெல்லாம் நம்பி மட்டும் வளர்ந்துடல. எப்பேற்பட்ட சூழலையும் தன்னோட வேற எங்க வேணாலும் பூத்து தான் உயிரை காப்பாற்றுற தன்மை தன்னைக்கும் இருக்கலாம், புல்லுக்கும் இருக்கும். அதை விட பலசாலி மனுஷன். என்னதான் நீ அவனை காலி பண்ண அழிக்கணும்னு நினைச்சாலும் அவன் நம்பிக்கைன்ற வேற ஊண்டி அவன் எங்க யாருக்கிட்ட கனெக்ட், அவன் எப்படி வளருவான், எங்க வந்து நிற்பானே தெரியாது. அப்படி நிற்கும் போது அவன் மட்டும் அங்கே நிற்கல, அவன் மேலே அன்பு வச்சவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நிற்கிறாங்க. அவனை காலி பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாரும் அவன் முன்னாடி கையை கட்டி நிற்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது நினைப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம், எல்லார் மேலே அன்பு காட்டுவோம், பாசமாக இருக்கும். தேங்க்யூ.